கனடாவில் நயாகராவுக்கு செல்லும் தமிழர்களுக்கு எச்சரிக்கை. பாறையில் வீழ்ந்த இளைஞன் மாயம். கனடாவின் நயாகராவில் சுழலியில் சிக்கி மாயமான இந்திய இளைஞர் தொடர்பில் நண்பர்களும் உறவினர்களும் முன்வைத்த கோரிக்கையினை போலீசார் நிராகரித்துள்ளனர். நயாகரா நதியில் சுழலியில் சிக்கி காணாமல் போன 25 வயது ஜுப்காம் மஞ்சாண்டா உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கையினை முன்னெடுத்து அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் நண்பர்கள் மற்றும் உறவினரின் கோரிக்கைகளை நிராகரித்து தேடுதல் நடவடிக்கையினை போலீசார் கைவிட்டுள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து கனடா வந்த மஞ்சாண்டா ஒஷாவாவில் உள்ள டர்காம் கல்லூரியில் இணைந்து பட்டம் பெற்றுள்ளார். தரால் பகுதியில் வசித்து வந்த இவர் கடந்த 6 மாதங்களாக சென்ட் கேத்தரின்ஸ் என்ற மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இயற்கை விரும்பியான இவர் கடந்த 15ஆம் தேதி நண்பர்களுடன் நயாகரா நதி பகுதிக்கு சென்றுள்ளார். ஆனால் பாறையொன்றிலிருந்து கால் தவறி கீழே விழுந்து மஞ்சாண்டா சுழலியில் சிக்கி காணாமல் போயுள்ளார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த நயாகரா பிராந்திய காவல்துறை, நயாகரா நீர்வீழ்ச்சி தீயணைப்புத்துறை மற்றும் கனேடிய கடலோர காவல்படை ஆகியோர் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சமூக ஊடகம் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதுடன் தொடர்ந்து தேடவும் போலீசாரை ஊக்குவித்தனர். ஆனால் கடந்த புதன்கிழமை தேடுதல் நடவடிக்கைகளை கைவிட்ட போலீசார் காணாமல் போனவர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கண்காணிப்பு தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளனர்.